வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 4 மாஸ்ஃபெட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் ஜேஃபெட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் மாஸ்ஃபெட் பற்றி பார்க்க போகிறோம். மாஸ்ஃபெட் அப்படின்னா என்ன, அதனுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறதுடைய முதல் எழுத்துக்களை தான் மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜேஃபெட்டுக்கும் மாஸ்ஃபெட்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசமே இந்த மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் லேயர் தான். அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கேட் டெர்மினலுக்கும் அந்த சேனலுக்கும் நடுவில் ஒரு தின் லேயராக மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர், அதாவது சிலிக்கான் டை ஆக்சைடை ப்ராவைட் பண்ணியிருப்பாங்க, இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டரை மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்லி அதனால் அழைக்கிறார்கள். ஸோ இப்போ நம்ம அந்த மாஸ்ஃபெட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பிஜேடி பார்த்தோம், அப்புறம் ஜேஃபெட் பார்த்தோம், அப்புறமா மாஸ்ஃபெட் பார்க்க போகிறோம். நிறைய சிம்பிள் ஒவ்வொன்றுக்கும் பிஎன்பி என்பிஎன் அப்படின்னு பிஜேடியில் பார்த்தோம். ஜேஃபெட்டில் பி டைப் என் டைப் அப்படின்னு 2 பார்த்துருக்குறோம். இப்போ மாஸ்ஃபெட்லேயும் ஏற்கனவே மாஸ்ஃபெட்டில் 2 டைப் இருக்குது. டி டைப் மாஸ்ஃபெட் இருக்குது, இ டைப் மாஸ்ஃபெட் இருக்குது. அதில் பி சேனல் இருக்குது, என் சேனல் இருக்குது. ஸோ 4 டைப் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான சிம்பிள்ஸ். ஸோ அந்த சிம்பிள்ஸில் நம்ம ஒரு தெளிவு வந்துட்டோம்னா நமக்கு இந்த மாஸ்ஃபெட் எப்படி அப்படிங்கிறத அதன் மூலமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு முதல்ல அந்த சிம்பிள்ஸை பற்றிய ஒரு கிளாரிட்டி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த படத்தில் பாருங்கள். இந்த படத்தில் ஜேஃபெட் கொடுத்துருக்குறோம், அப்புறம் மாஸ்ஃபெட் கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு ஜேஃபெட்டுடைய சிம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. நம்ம நார்மலாக ஒரு பிஜேடியில் பேஸ் எமிட்டர் கலெக்டர்னு இருக்குன்னா, ஒரு ஜேஃபெட்டில் கேட், சோர்ஸ், ட்ரைன் அப்படின்னு 3 டெர்மினல் அதற்கு ஈக்குவலாக. ஸோ இதில் ஒரு ஜேஃபெட் அல்லது ஒரு ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் பி டைப் சேனலா, பி சேனலா அல்லது என் சேனலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அது என் சேனல்னால் அதில் உள்ள ஆரோ இன்வேர்டு ஆரோவாக இருக்கும். பி சேனலாக இருந்தால் அதனுடைய ஆரோ அவுட்வேர்டு ஆரோவாக இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தால அந்த சிம்பிள் ஜேஃபெட்டா மாஸ்ஃபெட்டா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜேஃபெட்டில் அந்த சேனல் லைன் திக் லைனாக ஒரே ஒரு லைனாக இருக்கும். ஆனால் மாஸ்ஃபெட்டில் அந்த சேனல் லைனுக்கு வெளியில் கேட்டை தனி லைனாக கொடுத்துருப்பாங்க. அந்த 2க்கு இடையில் கேப் இருக்கும். இதன் மூலமாக அது மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் இன்சுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ மாஸ்ஃபெட்டுக்கு வருவோம். மாஸ்ஃபெட்டில் 2 டைப் இருக்குதுன்னு சொல்லலாம். டி டைப் மாஸ்ஃபெட், இ டைப் மாஸ்ஃபெட். டினா டிப்ளிஷன், ஈனா என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ அந்த டிப்ளிஷன் டைப் மாஸ்ஃபெட் அப்படின்னா அதனுடைய சிம்பிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனல் லைன் கண்டினியூ லைனாக இருக்கும். என்ஹான்ஸ்மெண்ட்டில் பாருங்கள், அந்த சேனல் லைன் விட்டு விட்டு இருக்கும். இதன் மூலமாக அது மாஸ்ஃபெட்டு, ஆனால் அது டிப்ளிஷனா அல்லது என்ஹான்ஸ்மெண்ட்டா அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டி டைப் மாஸ்ஃபெட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு டி டைப் மாஸ்ஃபெட் பார்த்திங்கன்னா, அதனுடைய சிம்பிளையும் அதனுடைய கிராஸ் செக்ஷனல் வியூவையும் பக்கம் பக்கம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சிம்பிளில் பாருங்கள், அந்த சேனல் கண்டினியூவாக இருக்குது. இந்த கிராஸ் செக்ஷன்லேயும் பாருங்கள், அந்த சேனல் கண்டினியூவாக இருக்குது. எப்படின்னா, மேலே ட்ரைன், அதனுடைய என் மெட்டீரியல், கீழே சோர்ஸ், அதனுடைய என் மெட்டீரியல், 2 என் மெட்டீரியலை இணைக்கிற மாதிரி அந்த சேனல் இருக்கிறது. அதுவும் என் மெட்டீரியல். ஸோ இந்த இதில் என் மெட்டீரியல் எந்த விதமான கேப்பும் இல்லாமல் கண்டினியூவாக இருக்கிறது. இது என்ஹான்ஸ்மெண்ட் டைப்பில் பாருங்கள். என்ஹான்ஸ்மெண்ட் டைப்பில் அந்த சேனல் விட்டு விட்டு இருக்கிறது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்கள், அதனுடைய படத்தில் பாருங்கள், மேலே ட்ரைன், கீழே சோர்ஸ், 2க்குமே என் டைப் மெட்டீரியல் இருக்குது. ஆனால் அந்த 2க்கு நடுவில் எந்த விதமான இணைப்பும் இல்லை. அந்த பேஸ், அதனுடைய பாடி ஆகிய பி டைப் சப்ஸ்ட்ரேட் தான் இருக்குது.
ஸோ இப்போ இந்த கேட்டுக்கு நம்ம பயாஸ் வோல்டேஜ் கொடுக்குறப்ப அந்த கேட்டு தான் என்ன பண்ணுது, புதிதாக இந்த இடத்துல ரெண்டுக்கும் நடுவில் ஒரு என் சேனலை உருவாக்குது. ஸோ அதனால தான் இந்த சிம்பல் வந்து விட்டு விட்டு இருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷனும் விட்டு தான் இருக்கிறது, ரெண்டுக்கு நடுவில் தொடர்பு இல்லை. நம்ம இதுக்கு பயாஸ் கொடுக்குறப்ப மட்டும்தான் அதில் என் சேனல் உருவாகிறது. அந்த சேனல் வந்து அதன் வழியாக கரண்டை கடத்துது. ஐடி அதாவது என்ன கரண்ட்டு, ட்ரெயின் கரண்ட்டை கடத்துது. ஸோ இப்போது நம்ம இதை பார்த்தாச்சு. ஸோ இப்போ டிப்ளீஷன் டைப்புக்கும் அந்த என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, டிப்ளீஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளீஷன் டைப் வந்து ஒரு ஜேஃபெட் மாதிரியே தான் ஒர்க் பண்ணும். நம்ம ஜேஃபெட்டில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒரு ஜேஃபெட்டுடைய கேட்டுக்கு நம்ம 0 வோல்டேஜ் கொடுத்துருக்கிறப்ப அதனுடைய இந்த பக்கம் அதனுடைய ட்ரெயின் சோர்ஸுக்கு உள்ள வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம்னா அது வந்து நான் 0 கொடுக்குறப்ப அது வந்து மேக்ஸிமம் கரண்ட் எடுக்கும். அதாவது சேச்சுரேஷன் கரண்ட்டும் நம்ம விபிக்கு ஈக்குவலான ரிவர்ஸ் வோல்டேஜ் கொடுக்குறப்ப 0 கரண்ட்டும் எடுக்கும். அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அதே தான் இந்த டிப்ளீஷன் டைப்லேயும், அதாவது டிப்ளீஷன் அதுவும் டிப்ளீஷன் லேயர் மூலமாக தான் அப்படி ஒரு ஜேஃபெட் ஒர்க் பண்ணுச்சு. இதுலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ நம்ம காமிச்சிருக்கிறது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது வந்து ஒரு என் சேனல் டி டைப் டிப்ளீஷன் டைப் மாஸ்ஃபெட்னு வச்சுடுங்க. இதில் வந்து இந்த கேட்டுக்கு நம்ம 0 கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த என் சேனலில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் இடையில் கரண்ட்டு வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த கரண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த கரண்ட்டை நம்ம அந்த ட்ரெயின் சோர்ஸுடைய வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் அது வந்து எந்த வோல்டேஜுக்கு விபிபி தாண்டுற வரைக்கும், அந்த விபி பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜை தாண்டினோடனே அந்த கரண்ட் வந்து சேச்சுரேஷனுக்கு ஆயிரும். ஸோ அந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜுக்கு அதிகமாக இதில் விடிஎஸ் கொடுத்தோம்னா சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இதில் கரண்ட்டு போய்கிட்டு இருக்கும். இதில் இந்த டி டைப் மாஸ்ஃபெட்டில். சரி, இப்போ அதனுடைய பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கலாமா அப்படின்னா இந்த கர்வை பாருங்கள், அதனுடைய கர்வ். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் பயாஸ் வோல்டேஜ் கொடுக்குறோம். இப்போ நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறப்ப நெகட்டிவில் -1 -2 -3ன்னு கொடுத்துக்கிட்டே வரும். இப்போ முதல்ல சேச்சுரேஷன் கரண்ட்டில் இருந்துச்சு 0 இருக்கிறப்ப, இப்போ நெகட்டிவ் கொடுக்குறப்ப ஜேஃபெட் மாதிரியே இதனுடைய ஐடி வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக 0வாக ஆயிரும். எப்போ 0 ஆகும்னா அந்த விபி அந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக வரும்போது 0வாக ஆயிரும். சரி, இப்போது அந்த கேட்டுக்குள்ளே கொடுத்துருந்த வோல்டேஜ் 0 இருந்துச்சு. 0லேருந்து நெகட்டிவில் கொடுக்காம பாசிட்டிவில் கொடுக்கலாமா அப்படின்னா இந்த டைப் டிப்ளீஷன் டைப் மாஸ்ஃபெட்டில் கொடுக்கலாம். அப்படி பாசிட்டிவில் அப்படி 0லேருந்து +1 அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சிங்கன்னா இந்த கிராஃபில் பாருங்கள். இந்த கிராஃபில் அந்த 0உடைய வெர்டிக்கல் லைனுக்கு லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக டிப்ளீஷன் மோடில் அந்த மாஸ்ஃபெட் ஒர்க் பண்ணியிருக்குது. ரைட் சைடில் பாருங்கள், அந்த மேலே அந்த கர்வ் வந்து மேலே போகுது. அது வந்து என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் ஒர்க் பண்ணுது. என்ஹான்ஸ்மெண்ட் மோடு அப்படின்னா என்னென்னா அதுக்கு கேட்டுக்கு கொடுத்துருக்கிற வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கு மேலே ஐடி சேச்சுரேஷனுக்கு மேலே போகுது. அது எவ்வளோ போகுதுன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு சேச்சுரேஷன் ஐடிஎஸ்எஸ் வந்து 8 mA இருந்துச்சுன்னா அதை தாண்டி 10.9 mA வரைக்கும் போகுது. ஒரு டி டைப் மாஸ்ஃபெட்டை வந்து நம்ம 2 மோட்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது டிப்ளீஷன் மோட்லேயும் என்ஹான்ஸ்மெண்ட் மோட்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். டிப்ளீஷன் மோடில் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிக்கிறோம் ஒரு ஜேஃபெட் மாதிரியே. என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் 1 வோல்ட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து ஒரு இ டைப் மாஸ்ஃபெட் எப்படி இருக்குது, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒரு இ டைப் மாஸ்ஃபெட்டில் சேனல் கிடையாது, நோ சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ வந்து அந்த கேட்டுக்கு நம்ம 0 வோல்டேஜ் கொடுத்துருக்கிறப்ப அவுட்புட்டில் எந்த கரண்ட்டும் இருக்காது, ஏன்னா சேனல் இல்லை. இப்போது அந்த 0லேருந்து பாசிட்டிவ் சைடில் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். 1 2 3 அப்படின்னு வரும்போது அந்த மாஸ்ஃபெட்டுடைய த்ரெஷோல்டு வோல்டேஜ்னு ஒரு லெவல் உண்டு. இந்த பர்டிகுலர் இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த மாஸ்ஃபெட்டுக்கு வந்து 2 வோல்ட் த்ரெஷோல்டு வோல்டேஜ்னு வச்சுருங்க. அந்த 2 வோல்ட் வரைக்கும் அது என்ன செய்யும், அதனுடைய அந்த சேனலை என் சேனலை அது ஏற்படுத்தாது. இப்போ 2 வோல்ட்டுக்கு மேலே இன்னும் வோல்டேஜை நம்ம அந்த கேட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம்.
கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் நடுவில் உள்ள வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம் அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகும்னா அந்த கேட்டுடைய டெர்மினலில் நம்ம கொடுக்குற அந்த பாசிட்டிவ் பொலாரிட்டி வந்து இந்த பக்கம் அந்த இன்சுலேட்டிங் லேயருக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த பி சப்ஸ்ட்ரேட் இருக்குல்லவா அந்த பி சப்ஸ்ட்ரேட்டுடைய ஹோல்ஸை ஃபுல்லாகவே ரிப்பல் பண்ணிடணும். இந்த பக்கம் நம்ம பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம், அந்த பாசிட்டிவ் அது பக்கமாக இருக்கிற பாசிட்டிவ் எல்லாத்தையும் இந்த பி சப்ஸ்ட்ரேட்டுடைய ரைட் சைடை ஒட்டி தள்ளிடும். இந்த ஆரோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தள்ளிடுது. அப்போ ஹோல்ஸ் பூரா ரைட் சைடில் போகிறப்ப அந்த பக்கத்தில் இருந்த அந்த சப்ஸ்ட்ரேட்டில் இருந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா இந்த கேட்டை நோக்கி இழுக்கப்படும். அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த பக்கம் குவியிறப்ப அது ஒரு என் சேனலாக ஃபார்ம் ஆயிரும். அப்படி ஃபார்ம் ஆன என் சேனல் முதல்ல ஒரு தின் லெவலாக இருக்கும். அப்போ குறைஞ்ச லெவலில் கரண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேட் சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குல்லவா VGS இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். 2, 3, 4, 5 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம்னா அப்போது வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த என் சேனலுடைய விட்த்து வந்து அதிகமாகிட்டே வரும். அதிகமாகிட்டே வந்து அதன் வழியாக போகக்கூடிய ஐடி வந்து அதிகமாகிட்டே போகும். ஐடி வந்து அதிகமாகி போய் இந்த கிராஃபில் காமிக்கிற மாதிரி நம்ம 8 வோல்ட் இதில் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு நேராக என்ன ஐடி கரண்ட் இருக்குமோ அந்த கரண்ட்டை அது எடுக்கும். இதனை மாஸ்ஃபெட் டு மாஸ்ஃபெட் மாறுபடும். அதனால் அதனுடைய டேட்டா ஷீட்டை வச்சு இது எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா எவ்வளோ கரண்ட் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வி த்ரெஷோல்டு எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஒரே ஒரு விஷயம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, டிப்ளிஷன் டைப் அப்படின்னா என்னென்னா, நம்ம கேட்டுக்கு 0 வோல்டேஜ் கொடுத்துருக்கிறப்ப கரண்ட் ஃபுல்லாக இருக்கும். கேட்டுக்கு பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் ஈக்குவலாக கொடுக்குறப்ப கரண்ட் வந்து 0 ஆயிரும். அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக ஒர்க் பண்ணுது. அதே இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறப்ப தான் அதில் கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். 0 கொடுக்குறப்ப அதில் கரண்ட்டு இருக்காது. நம்ம த்ரெஷோல்டுக்கு மேலே நம்ம வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறப்ப தான் அதில் ஐடி வந்து இன்க்ரீஸ் ஆகும் என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவரைக்கும் ஒரு என் சேனல் மாஸ்ஃபெட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். அது டி டைப்பாக இருந்தாலும் சரி, இ டைப்பாக இருந்தாலும் சரி, அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ பி சேனல் மாஸ்ஃபெட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, இந்த என் சேனலுக்கு எப்படி சப்ளை கொடுத்தோமோ அதனுடைய பொலாரிட்டியை நம்ம மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கும். என் சேனலில் கரண்ட் என்ன டைரெக்ஷனில் போச்சோ அதுக்கு ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் கரண்ட்டு அதில் போகும். ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். மற்றபடி இந்த கர்வு, இந்த சார்ட்டு எல்லாமே அந்த ஒர்க்கிங் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். இந்த வீடியோவில் ஒரு மாஸ்ஃபெட்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அது எப்படி பயாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அதனுடைய அடிப்படை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.